அவங்களே காவல்துறையை சொல்லிட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் அடித்தோம் தான், நாங்கள் அடித்தோம், எங்களை எதிர்த்து பேசுனா அதனால நாங்கள் அடித்தோன்னா என்ன பேசுனேன் அப்படின்னா என் மேலே என்னை விசாரிக்காமே என்ன அடித்தாங்க, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு என்கிட்ட என் பையனு கால் பண்ணி சொன்னான். அந்த ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தா எங்களை விட்டு பேச வச்சாங்க. அப்படி செஞ்சவங்க ஆகாரம் கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் அனுமதி செஞ்சாங்கன்னா காவல்துறையின் அடிச்சதுனால ஆமாம் அவங்க அடிச்சதுனால அவனுக்கு பிக்ஸ் வந்துருக்கு. சிறைத்துறை. ஆமாம் சிறைத்துறை. நீங்கள் பார்த்தீங்களா ஒரு உடலில் ஏதாவது காயம் இருந்ததா? நீங்கள் அதான் சார் நான் இன்னும் அவனை நேர்லேயே பார்க்கல. அந்த வீல் சேரில் லிஃப்ட் வரைக்கும் தள்ளிட்டு வந்தாங்க, அது வெளியில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு 2 வாரத்தை அவன் நான் நிற்கிறதே அவனுக்கு தெரியல. ஒரு மாதிரி சோகமாக இருந்தான், ரொம்ப முடியாமல் இருந்தான். நான் 1 வாரத்துக்கு முன்னே நான் பார்த்ததுக்கும் என் பையனை அந்த டைமில் நான் பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ரொம்ப ஒடுங்கி ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நாளில் அவன் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 5 நாள் அவன் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தான். அவனை வந்து எங்களை விட்டு பேச வச்சாங்க, எங்கள் பையனை விட்டு பேச வச்சாங்க. அப்படி செஞ்சவங்க ஆகாரம் கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் அனுமதி செஞ்சாங்கன்னா கொடுக்கக்கூடாது தான் எனக்கு தெரியும், அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் பிரச்சனைன்றப்போ நீங்கள் அது கொஞ்சம் டிஃபனோ ஜூஸோ ஏதோ ஒன்று கொடுக்க அனுமதிச்சிங்களா எங்களை வச்சு இந்த உண்ணாவிரதமே இந்த மாதிரி இருக்காது, நடந்திருக்காது. அவங்க அன்றைக்கி நைட்டே ரொம்ப அர்ஜெண்ட்டாக 9 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களை பார்த்ததுமே கூட்டின்னு போயிட்டாங்க. அதனால 2வது அவனை நாங்கள் பார்க்க முடியல. மேடம் நீங்கள் அவங்கள நேரடியாக பார்க்கலன்னு சொல்கிறீங்க, அவங்கள பார்க்கலன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் தாக்கப்பட்டார், அவங்க அடித்தாங்கன்னு சொல்லி எதை நேரடியாக தான் சொல்கிறேனே சார். நான் திங்கக்கிழமை வந்து காலையில் போனோம், எங்களை அனுமதிக்கலை. ஆனால் எங்கள் பையனை கூப்பிட்டு பேச வச்சாங்க. 9 மணி நைட்டு 9 மணிக்கு நான் போகிறேன், லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க. லிஃப்ட்லேருந்து போகிறப்போ அங்கேருந்து நான் பார்த்தேன் அவன் உடனே நல்ல மோசமாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு நாளே தெரிஞ்சுது. அடிச்சதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க மேடம்? அவங்க தாக்குனாங்க, அதை எதை வச்சு சொல்கிறீங்க? அவனே சொன்னதுதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால தெரியும். அது மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தர் நல்லா இருந்தவங்க இவ்வளோ மோசமாக ஒரு நாளில் எப்படி ஆக முடியும்? அதான் அது நீங்கள் மோசமாக இருந்து சொல்கிறீங்க, அவர் அடித்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்குறோம். அவங்களே காவல்துறையை சொல்லிட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் அடித்தோம் தான், நாங்கள் அடித்தோம், எங்களை எதிர்த்து பேசுனா அதனால நாங்கள் அடித்தோன்னா சிறைத்துறை சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்ன பேசுனேன் அப்படின்னா என் மேலே என்னை விசாரிக்காமே என்ன அடித்தாங்க, அது எதுக்கு அடித்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு என்கிட்ட என் பையனு கால் பண்ணி சொன்னான். இருட்டு அறையில் அடிச்சு வச்சு துன்புறுத்தினதா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, அப்படி தான் சொன்னாங்க. கை கால்லாம் கட்டிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சார், அந்த மாதிரிலாம் கால் பண்ணி சொன்னதா இப்போ சொல்கிறீங்க? ஆமாம் சார், அங்கேருந்து கால் பண்ணுவாங்க, சிறையிலேருந்து ஃபோன் வரும். இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஃபோன் வந்தது. அவன் ஃபோன் பேசுகிற டைம் வரும் இல்லையா, அந்த டைமில் இன்றைக்கி அவன் வந்து என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் தான் பேசினான். அதுக்கு அவன் சொன்னான், அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இதுக்கு மேலே வந்து நீ வந்து சாப்பிடுன்னு சொல்கிற, நான் சாப்பிட்ட பிறகு நான் உயிரோடு வைப்பாங்களா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, எனக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்க, யாருமே வரல அப்படின்னு. ஆனால் வந்து ஹைகோர்ட்லேருந்து 3 வக்கீல் போயிட்டு விசாரிச்சதெல்லாம் அட்வொகேட்டு போனதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே கூட ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க தான் தெரியப்படுத்தினாங்க. இப்போ இங்கே உங்களுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்கீங்க? இங்கே யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும், உங்களுடைய மனுவில் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி யார் அடித்தாங்களோ அவங்கள தான் நான் சொல்ல முடியும். சாந்தகுமார் என்னவோ ஒரு பேர், அவர் பேர் சாந்தகுமார். அவங்க என்னவா இருக்கார்? அவர் ஜெயிலரு. அவங்களோட கூட ஒரு 5-6 போலீஸ் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதை என்னன்னு விசாரிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு இது கிடையாது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய கேஸ் இருக்கிறப்போ நான் அதை முன்னாடி போயிட்டு பண்ண எனக்கு இது இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க தான் அதிகாரிங்க தான் இது எனக்கு இது பண்ணி கொடுக்கணும், அது பண்ணணும். அவனுக்கு 2 மனைவி 3 குழந்தைங்க இருக்குது நிச்சயம், எல்லாம் சின்ன வயசு. சப்போஸ் நான் மட்டும்தான் இருக்கேன் வயசானவங்க, எனக்கு வந்து 58 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் நான் அவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்க முடியும்? அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இங்கே எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதிகாரிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கங்காதேவி. ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. காலையில் கூட சொன்னான் அவன் வந்து என்னை ரொம்ப மிரட்டுறாங்க, நேற்று எலெக்ஷன் யாரும் வரல
அதனால் என்னை அதிகமாக மிரட்டுறாங்க. நீ வந்து சாப்பிட்லன்னா உன்னை கொன்னுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவன் உண்ணாவிரதம் இருந்ததுனால செத்துட்டான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாரா? அப்படி தான் இருக்கான். உண்ணாவிரதம்னு நான் சொல்ல முடியாது. அவனை சாப்பாடே எடுக்கலை, சாப்பிடவே இல்லை. இல்லை, உடல்நிலை எனக்கு இதுக்கு பதில் தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன்றான். இதுக்கு பதில் தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன். அதாவது அடித்த வேகத்தில் ஒரு காது கேட்கல, ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் இப்படியே தான் இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி இப்படியே தொங்கிட்டு தான் இருக்குது. அன்றைக்கே பார்த்து பேசுறது கேட்கல அவனுக்கு. ஏன்னா 30 ஆண்டுகள் அவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா அவனை வந்து 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, எல்லாம் நல்லபடியாக கூட்டிகிட்டு போவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியல, திடீர்னு அவனை தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனை அதிகமாக அடிச்சிருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்திருக்கான், மூச்சு பேச்சு இல்லாத ஆயிருக்கு. எடுத்துகிட்டு வந்து ஸ்டாலினில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா அங்கே ரொம்ப நேரமாக அவன் எழுந்து கண்ணு விழித்து பார்க்கவே இல்லை. எங்கள் மருமகளும் எங்கள் பையன் சின்ன பையனும் போயிட்டு பார்க்க போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க அவன் எழுந்துக்கவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க. பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவன் நல்லா பேசினான். பேசுனதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து என்னெல்லாம் பார்க்க அனுமதிக்கலை. நைட்டு 9 மணிக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா அவன் வந்து கொலை மிரட்டல் கொடுத்து அவனை அடிச்சிருக்காங்க. எதுக்காக அடித்தாங்கன்னே அவனுக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு அவன் கேட்டிருக்கான். திரும்பியும் அடிச்சிருக்காங்க. அதை அவனுக்கு ரொம்ப மயக்கம் நிலைமை ஆகி முடியாமல் ஆயிருக்கான். இது எதனால் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இதை வந்து அதிகாரிங்க விசாரித்து எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவனுக்கு 2 மனைவி 3 குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாம் அதிகாரிங்க மனசில் வச்சு இதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதான், உயிருக்கு உத்தரவாதம் தரணும். அவருடைய உடல்நிலை இப்போ எப்படிமா இருக்கு? உடல்நிலை மோசமாக தான் இருக்குது, முடியல. மோசமான எப்படிமா, என்ன பண்ணுது அவர், என்ன எப்படி இருக்காரா, கை ஏதாவது கேமரா பார்த்து இல்லை அதெல்லாம் வந்து ஒன்றும் பிராச்செல்லாம் ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் ஆல்ரெடியே வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டாங்க. ஆகாரம் எடுக்காமல் இருக்கான். நீயோட வந்து 5 நாள் ஆகுது. 5 நாள் அவன் எந்த தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல. இல்லை, எதுக்கா உண்ணாவிரதம் மாதிரி போராட்டம்? உண்ணாவிரதம் போராட்டம்லாம் கிடையாது. என்னை ஏன் வந்து யாரும் விசாரிக்கல, என்னை எதுக்கு அடித்தாங்க, சிறையில் என்னை எதுக்காக அடித்தாங்க, இவ்வளோ நாள் இல்லாத இப்போ ஏன் என்னை அடித்தாங்கன்னு தான் அவனோட கேள்வி. எலெக்ஷன் தான் காரணம்னு சொல்றாரு அவரு. எலெக்ஷன் டைம்ல அடிக்கிறது, எலெக்ஷன் காரணம்னு அவன் சொல்ல வரல. எலெக்ஷன் டைம்ல அடிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வேளை யாராவது சொல்லி கொடுத்து இவங்க செய்கிறாங்களா, என் மேலே தேவையில்லாத சும்மாவே பழி போடுறாங்க அப்படின்ட்டுன்ற மாதிரி அவன் பேசுகிறான். என்னால் நேரடியாக போயிட்டு அவங்ககிட்ட பேச முடியல, விசாரிக்க முடியல, பார்க்க முடியல. இல்லை, காவல்துறை தரப்பில் வந்து அதாவது வலிப்பு ஏற்பட்டு அவர் அட்மிட் ஆனதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வலிப்பு அந்த மாதிரி வலிப்பு அவனுக்கு வந்து வரும். எப்படி வரும்னு சொன்னால், உடம்பு ரீதியாக அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வலிப்பு வரத்துக்கு. அது என்னன்னா அவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக யோசனை பண்ணால் அவனுக்கு வலிப்பு வரும். அதிகமாக யோசிச்சா மட்டுமே அவனுக்கு அந்த வலிப்பு வரும். அது வந்து செக் பண்ணி பார்த்தாலாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கான்னு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் நடிக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், என் பையனுக்கு பிக்ஸு இருக்கிறது தெரியும். அவனுக்கு அடித்தாலோ இல்லை மிரட்டினாலோ ரொம்ப யோசித்தாலோ அந்த பிக்ஸ் வந்துடும். ஏன்னா வீட்லேயே அது வந்திருக்கு. வீட்டில் வந்து நாங்கள் 1 மாதக்கிட்ட ராயப்பட்டாலாம் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் என்னால் நம்ப முடியுது. ஆனால் எல்லாரும் அதை வந்து நம்ப முடியல. அவனுக்கு பிக்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது, செக் பண்ணி பார்க்குறப்போ அவன் நல்லா இருக்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. சில இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம், எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கோம், ஒன்றும் இல்லைன்னு தான் வந்தது.